காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இன்றைக்குள்ள வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது தேவனிடம் திரும்பு அல்லது ஆண்டவரிடம் திரும்பு என்ற பகுதியில் இரண்டாம் பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இது கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இருக்கின்றது. ஸோ டுடே we are going to see the part 2 of return to God or returning to God, as we saw in last week. So Joel chapter 2 verses 17 and 18. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 17-18 ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. வாருங்கள் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்ப இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உமது பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த வேலையிலும் அப்பா எல்லா தடைகளும் எடுத்து போட்டு ஆண்டவர் நீர் எங்களோடு பேசும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படியாக எங்கள் உள்ளங்களையும் செவிகளையும் நாங்கள் திறந்து வைக்கிறோம். ஆண்டவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும். அடியை மறைத்து ஆண்டவர் வெளிப்படும். நமக்கு எத்ததிகான மகிமை செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இன்றைக்குள்ள வார்த்தையிலே நாம் பார்க்கும்போது யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 17-18 நாம் பார்க்கும்போது முதலாவதாக வசனம் 17 நான் வாசிக்கின்றேன். Turn with me, Joel chapter 2 verse 17. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்படியாக இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த வார்த்தைக்கு நாம் போகிறதுக்கு முன்பாக இன்றைக்குள்ள சூழ்நிலை நாம் பார்க்கும் பொழுது இந்த COVID-19 பாதிப்பு அதிகமாக நம்ம மத்தியிலே காணப்படுகிறது. ஸோ டே பை டே த கேசஸ் ஆர் இன்க்ரீசிங் in our country. So பார்த்தீங்கன்னா by yesterday the total cases was 180,455. 1,80,455 சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. ஸோ அதை தொடர்ந்து பார்க்கும்போது நேற்று மாத்திரம் பார்க்கும்போது the case was very highest. ஸோ பார்க்கும்போது 4,275 காணப்படுகின்றது. 4,275. and the total death was as per yesterday 667. நேற்று வரைக்கும் நாம் பார்க்கும்போது 667 மரண சம்பவங்கள் இந்த ஒரு கொடிய வியாதி நிமித்தம் நடந்திருக்கிறது. ஸோ அன்பானவர்களை, ப்ளீஸ் follow the SOPs strictly and follow the rules of the MCO. ஸோ இந்த நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணையையும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த SOPகளையும் சரியான முறையிலே நாம் கவனமாக கீழ்ப்படிந்து நடப்போம், பாதுகாப்பாக இருப்போம். ஸோ இன்றைக்குள்ள வார்த்தையிலே நாம் தொடர்ந்து கடந்து செல்லும் பொழுது போன வாரத்தின் காரியத்தை பார்த்து நாம் கடந்து செல்லுவோம். ஸோ போன வாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12-13 நாம் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீக் we saw in from Joel chapter 2 verses 12 and 13. தமிழிலே நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும்
மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். அப்படியாக கடந்த வாரத்தின் காரியத்தை பார்க்கும்போது நாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். அது எப்படியாக திரும்ப வேண்டும் என்றால், என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, யோவேல் தீர்க்கதரிசி இந்த யூதா தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய காரியத்தை அங்கு செய்கின்றார். ஆண்டவரால் அருளப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அந்த ஜனங்கள் மத்தியிலே சொல்லுகிறார். அது என்னவென்றால், இந்த யூதா தேசத்தை குறித்தான நியாய தீர்ப்பையும் அவளுக்கு அதனால் கிடைக்க போற காரியத்தையும், அதன் பிறகு ஆசீர்வாதங்களை குறித்தும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்தும் அவர் இந்த இடத்துல யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். So he advised the people to return to God and want them to return to God. So என்ன அந்த மெசேஜ்? அப்படியாக பார்க்கும் பொழுது whoever, யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்திலே அவருடைய பெயரை கூப்பிட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல திரும்புகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Amen. அப்படியாக he asked them to repent. Why? What was their wrong? அவர்கள் செய்த தவறு என்ன என்று நாம் பார்த்தோம். அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள், ஆனால் தேவனை மறந்தார்கள். அதே வேளையில் அவர்கள் சுயநலமாகவும் விக்கிர ஆராதனைக்காரர்களாகவும் காணப்பட்டார்கள். அது நிமித்தம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். இதனால்தான் ஆண்டவர் இந்த யோவேல் தீர்க்க தரிசன நிமித்தம் அவர்களோடு தீர்க்க தரிசனத்தினால் அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கின்றோம். அதுக்கு அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 1ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக வெட்டு கிளைகளால் ஏற்பட்ட நாசத்தினை நிமித்தம் அந்த தேசம் எப்படி பாழாய் போனது, அது நிமித்தம் வயல்வெளிகள் அற்று அழிந்து போயிற்று, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு அழிந்து போயிற்று என்று நாம் பார்த்தோம். அதை ஒரு சிம்பாலிக்காக வைத்து அப்பனா அந்த தேசத்துக்கு இன்னும் பெரிய ஆபத்து, இதை விட பெரிய ஆபத்து, அழிவு வரப்போகிறது என்று ஒரு சிம்பாலிக்கா ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அது நடக்கக்கூடாது என்றால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் எவ்வாறு மனம் திரும்ப வேண்டும்? ஆண்டவர் நாமத்தில் மனம் திரும்ப வேண்டும் எவ்வாறு என்று நாம் பார்க்கும் பொழுது how to return to him, return to God with repentant heart and return to God with obedient heart. ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புதலோடு உள்ள இருதயத்தோடும் கீழ்ப்படிதலோடு உள்ள இருதயத்தோடும் திரும்ப வேண்டும் என்று அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கின்றோம் இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக. இதை கேட்ட ஜனங்கள், இன்றைக்குள்ள காரியத்தில் பாருங்க, இதை கேட்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மனம் திரும்பினார்களா? கீழ்ப்படிந்தார்களா? What was their response after they listened to Joel's prophecy of judgment and blessing? இந்த தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை நிமித்தம் அவர்கள் எப்படி மறுமொழி கொடுத்தார்கள், அது நிமித்தம் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது என்றுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டு நாம் முடிக்க இருக்கின்றோம். இங்கே பார்க்கும்போது the people responded positively. Amen. அந்த ஜனங்கள், யூதா ஜனங்கள், அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள், ஆனால் தேவனை மறந்தார்கள். அவர்கள் சுயநலமாக காணப்பட்டார்கள், விக்கிர ஆராதனை செய்தார்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசி நிமித்தம், இந்த யோவேல் தீர்க்கதரிசி நிமித்தம் இந்த காரியத்தை கேட்டு அந்த எச்சரிப்பை கேட்டு அவர்கள் பாசிட்டிவாக நல் மனதோடு ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுதான் வசனம் 17 நாம் வாசிக்க கேட்டோம். இன்னுமாக நான் வாசிக்கின்றேன். யோவேல் chapter 2 verse 17. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 17. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அவர்கள் சொல்லி ஜெபிக்கிறார்கள். தேவாலயத்துக்குள்ளாக வந்து ஆசாரியர்கள், ஊழியர்கள், தேவ ஜனங்கள் ஒன்று சேர்ந்து வந்து ஜெபிக்கிறார்கள். முதல் 17 நம்ம ஜனத்தை கூட்டி இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது அது எல்லாத்தையும் செய்தார்கள்.
So they responded to God positively. So அதன் பிறகு ஆண்டவருடைய மறுமொழி என்ன என்று நாம் பார்க்கும்போது, and God responded positively to them. Amen. So God's forgiveness நம்ம இந்த இடத்துல பார்க்கின்றோம். ஸோ குறிப்பாக 18ஆம் வசனம் மற்றும் 19ஆம் வசனத்திலே பார்க்கும்பொழுது verse 18 and 19ல், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் என்று சொல்லி அவர் மறுமொழி கொடுக்கிறது அந்த இடத்துல தொடர்ந்து நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்படியாக இந்த காரியத்திலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கும்பொழுது, when we call on God with repentant heart and obedient heart, surely God will answer. So He will show His mercy and compassion to us. Amen. ஸோ இப்படியாக நாம் தேவனை முழு இருதயத்தோடு நாம் மனம் திரும்பி கீழ்ப்படிதலோடு இருதயத்தோடும் திரும்பின இருதயத்தோடும் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அன்பானவர்களே, அவருடைய இரக்கத்தின்படியும் அவருடைய மனதுருக்கத்தின் மித்தமும் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆமென். ஸோ அப்படியாக how God responded by bless them. how? ஸோ இங்கே பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவருக்கு மறுமொழி கொடுத்தார். எப்படி மறுமொழி கொடுத்தார்? how? அவர்களை ஆசீர்வதித்த நிமித்தம். ஸோ என்ன அந்த ஆசீர்வாதங்கள் என்று பார்த்து நாம் முடிப்போம். ஸோ முதலாவதாக அவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் அவர்களை திருப்திப்படுத்தினார். ஸோ அதுதான் வசனம் 19 நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். Amen. So God satisfied them. ஸோ ஆண்டவர் அவர்களை திருப்தியால் ஆசீர்வதித்தார் என்று முதலாவது நாம் பார்க்கின்றோம். ஸோ இரண்டாவதாக வசனம் 20 நான் வாசிக்கின்றேன். வட திசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாலுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும், அது பெரிய காரியங்களை செய்தது. ஆமென். ஸோ இரண்டாவதாக பார்க்கும்போது, He protect them and destroy the enemy. Hallelujah. ஸோ இரண்டாவதாக பார்க்கும்போது இங்கே வசனம் 20 தேவன் அவர்களுடைய எதிரிகளை மித்தம் அதை பாதுகாத்து அந்த எதிரிகளை ஆண்டவர் முறியடிக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். ஸோ வெற்றியோடு வாழும்படியாக ஆண்டவர் அந்த காரியத்துக்கு உதவி செய்கிறதை பார்க்கின்றோம். ஸோ செகண்ட் திங் இஸ் God protect them and destroy the enemy for them. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அன்பார்களே, வசனம் 21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Amen. God do great things. Hallelujah. So God do the great things. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். Hallelujah. செய்வார். Amen. ஸோ அப்படியாக மூன்றாவது காரியம், God do great things. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். நான்காவதாக நாம் பார்க்கும்போது என்ன ஆசீர்வாதம் அது என்ன என்றால், வசனம் 22 26 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். verses 22 to 26. வெளியின் மிருகங்களை பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியை பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக
ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். Hallelujah. So God restore back their life. So ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை திரும்ப அளிக்கிறதை, மறுசீரமைப்பு செய்கிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். Hallelujah. ஸோ அப்படியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவளுக்கு திரும்ப அவளுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறது. ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது வசனம் 27 நான் வாசிக்கின்றேன். verse 27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ ஐந்தாவது காரியம், he never let people to be shamed. அவருடைய ஜனங்களை அவர் வெட்கப்பட்டு போவதில்லை என்று, ஒருபோதும் அவர்கள் படுத்துவதில்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஐந்தாவது காரியம். So the fifth thing is, he never let his people to be shamed. Amen. So final ஆறாவது காரியத்தை பார்க்கும் பொழுது வசனம் 28 29 நான் வாசிக்கின்றேன். verses 28 and 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆறாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது, God pour out His Spirit. So bless them with spiritual blessings. Hallelujah. ஸோ ஆண்டவர் ஆறாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய ஆவியை அவர்கள் மேலே ஊற்றினார். ஸோ அப்படியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். Hallelujah. So when we respond to God, return to God, the same blessings will be ours. Amen. So இன்றைக்கு அன்பானவர்களே, ஸோ இது நிமித்தம், இந்த காரிய நிமித்தம் நம் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது அவர்கிட்ட நாம் பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணி ஒரு மனம் திரும்புதலோடு உள்ள இருதயத்தோடும் கீழ்ப்படிதலோடு உள்ள இருதயத்தோடும் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துவார். God will satisfy us. God will protect and destroy the enemy for us. நம்மை சுற்றி இருக்கிற ஆபத்துக்கள், பொல்லாப்புகள், விரோதமான காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், God will do great things in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நாம் காணும்படியாக பார்க்கும்படியாக ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது. தொடர்ந்து நான்காவதாக பார்க்கும் பொழுது, God will restore back our life. நம்முடைய வாழ்க்கையை திரும்ப நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஸோ பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்று நாம் பார்த்தோம். 1 பேதுரு 5:10. ஸோ அதே போல நம்ம வாழ்க்கையை மறுசீரமைப்பு செய்து அந்த வாழ்க்கையை நமக்கு திரும்ப அளிப்பார். Amen. ஐந்தாவதாக, God will never put us to shame. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை, வெட்கப்பட விடுவதில்லை. நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆறாவதாக, God will bless us with spiritual blessing. அவர் நம்மை ஆசீர்வாதத்தினாலே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிச்சயமாக நிறுத்துவார், நிலைப்படுத்துவார். Amen. So first thing, return to God with repentant heart, as we saw in Joel chapter 2 verse 13, and return to God with obedient heart. இந்த ரெண்டு காரியத்தை நாம் பார்த்தோம். இன்னைக்கு மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். Return to God with humble heart and worship Him no matter what. ஸோ முதலாவதாக நாம் 2 காரியங்களை பார்த்தோம் கடந்த வாரத்திலே. ஆண்டவர் இடத்திலே மனம் திரும்புதலோடு இருதயத்தோடு நாம் வர வேண்டும், கீழ்ப்படிதலோடு உள்ள இருதயத்தோடு வர வேண்டும். ஸோ இன்றைக்கு மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது
நம் தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரத்தில் வந்து ஆண்டவரை மாத்திரம் நாம் சேவிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். எந்த சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும். Amen. So whenever there is repentance, obedience and humbleness take place, there is hope. The hope is when we return, God will restore new life in us. Amen. Hallelujah. So don't let anything hold you back from turning to God. So நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு ஆண்டவரை தூரப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை உண்டாக்காதபடிக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். ஆண்டவர் நாம மகிமைப்படும். ஆண்டவர் நாம மகிமைப்படும் பொழுது அவர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார். ஸோ ரிமெம்பர், ரிட்டர்ன் டு காட், ரெஸ்டோர் யுவர் லைஃப். ஆமென். வாருங்கள் நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, அந்த காலை வேலைக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலையிலும் நீர் எங்களோடு பேசுகிற தேவன், இதோ அநேக விதத்தில் நீர் எங்களோடு பேசுகிற தேவன். அதுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்படியாக யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக பேசின காரியத்தை இந்த யூதா ஜனங்கள் கேட்டார்கள், மனம் திரும்பினார்கள், கீழ்ப்படிந்தார்கள், உம்மை சேவித்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் நாங்களும் ஒரு மனம் திரும்புதலோடு உள்ள இருதயத்தோடு, கீழ்ப்படிதலோடு உள்ள இருதயத்தோடும், தாழ்மையோடு உள்ள இருதயத்தோடும் இடத்துல திரும்பி வந்து உம்மை மாத்திரம் நேசிக்க வேண்டும், உம்மை மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து எங்கள் வாழ்க்கை மறுசீரமைக்கப்பட வேண்டும். இதில் ஒப்புக் கொடுக்கிற மாணவரை எல்லா ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் எங்களையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் தேசத்தையும், இந்த உலகத்தையும் பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கிற தேவன். ஒரு பொழுதும் எங்களை கைவிட்டு விடாத தேவன், எங்களை விட்டு விலகாத தேவன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் உங்கள் வார்த்தையிலே தொடர்ந்து எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி. தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த உலகத்துக்கு ஒப்பாக ஒளியாக இருக்க எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். உங்களுக்கு துதிகன மகிமை செலுத்தி எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன்